ஹலோ மக்களே, வாங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி காணும் பொங்கலுங்க. கழனியில் பொங்கல் வச்ச வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. அதுக்காக தான் நான் தண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பசுமையான இடம். வருஷம் வருஷம் இங்கே வந்து தாங்க பொங்கல் வைப்போம். இது அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேங்க. அம்மா வீட்டு கழனி. நான் மட்டும் வந்திருக்கேன். அப்பா, அம்மா, தம்பி பசங்க எல்லாருமே வந்திருக்காங்க. நான் மட்டும்தான் பொங்கல் வைக்கிறதுக்கு தண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். அம்மா அப்பாலாம் கழனியில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. பசங்க பக்கத்தில் விளையாடிட்டுருக்காங்க. இந்த இடம் தாங்க பொங்கல் வைக்கிற இடம். மிளகா நாற்று விட்டுருக்காங்க பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இடம் தான். நான் மட்டும்தான் வீடியோ எடுத்துகிட்டு பொங்கல் வச்சுருக்கேன். அதனால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. என்னால் முடிஞ்ச வரைக்கும் எடுத்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதில் பொங்கல் வச்சுட்டு சாமி படைக்கிற வீடியோவை நான் ஷார்ட்ஸ் வீடியோவாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பாருங்கள் வேறு வழியாக அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கேன். எவ்வளோ பசுமையாக இருக்கிறத நான் வீடியோ எடுத்துகிட்டே வரேங்க. எல்லாத்தையும் ஃபுல்லாகவே முதல்ல கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பொங்கல் வைக்க போகிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. போயிட்டு இந்த இடத்த பார்க்கும்போது அப்பா சின்ன வயசில் சொன்னதில் ஞாபகம் வருது. நான் சாதம் இறைக்கும்போது அப்பா சொல்லுவார், திட்ட மாட்டார், அடிக்க மாட்டார். அவர் சின்ன வயசாக இருக்கும்போது சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏதாவது ஒரு கல்யாணம் ஆனால் தான் அங்கே அப்போல்லாம் சாப்பாடு போடுவாங்களாம். அப்போ புளி சாதம், லெமன் சாதம் இந்த மாதிரி தான் போடுவாங்க. அப்போ போய் உட்காரும்போது சின்ன பசங்களாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு எழுப்பி விட்டுருவாங்க. அப்படிலாம் நாங்கள் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டோம். அது மாதிரி இந்த சாதத்தெல்லாம் இறைக்காதம்மா, இறைக்காமல் சாப்பிடு அப்படின்னு அப்பா சொல்லுவாருங்க. அவர் அடிச்சிருந்தா கூட அது மறைஞ்சு போயிருக்கும், திட்டினாலும் மறைஞ்சு போயிருக்கும். ஆனால் அவர் சொன்ன அந்த கதை இன்றைக்கி வரைக்குமே ஞாபகம் இருக்குது. சாதம் இறைக்கும் போதெல்லாம் அந்த கதை தான் ஞாபகம் வரும். அதனால் அதுலேருந்து நான் இறைக்காமல் அழகாக சாப்பிடுவேன். அது மாதிரி எங்கள் அப்பா எனக்கு ரொம்ப அட்வைஸ், இன்னி வரைக்கும் அடித்ததே கிடையாதுங்க. ரொம்ப அட்வைஸ் பண்ணுவார், அழகாக சொல்லுவார். அதனால் அந்த ஸ்டோரி இதெல்லாம் பார்க்கும்போது ஞாபகம் வருது. குழந்த மாதிரி தான் அப்பா பார்த்து பார்த்து எல்லாமே வளர்ப்பார். அங்கே சூரியனை கேட்சப் பண்ணுறதுக்காக வீடியோ எடுத்தேங்க. அப்படியே சரியாக பதிவாயிருக்கும் பாருங்கள், கொஞ்சம் பதிவாயிருக்கும், சூரியன் ஒளி தெரியும். அது அழகாக இருந்தது, அதுக்காக அதை வீடியோ எடுத்தேன். பாருங்கள் அவர் சொன்ன கதை இன்றைக்கி வரைக்கும் ஞாபகம் இருக்குங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே இந்த பயிரையும் அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே வரேங்க. அப்புறம் பொங்கல் வச்சுட்டு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சுங்க. கும்பிட்டுட்டு அப்படியே பயிரை அப்படியே மறுபடியும் திரும்பி வரும்போது எல்லாத்தையும் மறுபடியும் வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே வரேங்க. இது நான் கதிர் வரும்போது என் தம்பி பொண்ணு இலை எடுத்துகிட்டு கொடுத்துட்டு ஓடிட்டா. கதிர் வரும்போது வீடியோ எடுக்கிறேன். அப்புறம் பாருங்கள் மாடு பிடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. என்னை பார்த்துட்டு வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு மாடு அப்படியே மிரளுதுங்க, மிரண்டு பயந்து ஓடுது. நான் அதை பார்த்து பயப்பட, அது என்னை பார்த்து பயப்படுது. அப்படியே அங்கே இருக்கிற இதுக்கெலாம் கொஞ்சம் கொஞ்சம் பொங்கல் சாதம்லாம் வச்சுட்டு